இலங்கையினுடைய பொது தேர்தலில் தேர்தல் மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு கட்சிகளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மொத்த வாக்குகளின் அடிப்படையில் கட்சிகளுக்கு எவ்வாறு ஆசனங்கள் ஒதுக்கப்படுகின்றன என்கிற விவரத்தை இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இந்த தேர்தல் முறையை பொறுத்த மட்டும் சிறுபான்மை கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள், சுயாதீன கட்சிகள் எல்லாம் ஆசனங்களை வெல்வதற்கு 1988ஆம் ஆண்டு நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு காரணமாக அமைந்தது. அதோடு மர்ஹூம் MHM அஷ்ரஃப் அவர்கள், அதுபோல் அப்போது ஜனாதிபதியாக இருந்த பிரேமதாஸ் அவர்களும் தொடர்பு பட்டிருக்கிறார்கள். இது குறித்தும் நாங்கள் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். இலங்கையினுடைய பாராளுமன்றத்துக்கு 225 பேர் தெரிவு செய்யப்படுவாங்க. 225 ஆசனங்களை கொண்டது இலங்கையினுடைய பாராளுமன்றம். 196 பேர் நேரடியாக தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்பட, 29 பேர் தேசிய பட்டியல் மூலமாக தெரிவு செய்யப்படுவார்கள். தேசிய பட்டியல் மூலமாக எவ்வாறு ஆசனங்கள் ஒதுக்கப்படும் என்கிற விவரத்தை அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவில் மாவட்ட ரீதியாக எவ்வாறு ஆசனங்கள் ஒதுக்கப்படுகின்றன என்கிற விவரத்தை தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த 196 ஆசனங்கள் வாக்களிப்பு முறையினூடாக தெரிவு செய்யப்படக்கூடிய இந்த 196ல் 160 ஆசனங்கள் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் ஒதுக்கப்படும். இப்போ இலங்கையில் 22 தேர்தல் மாவட்டங்கள் உண்டு. அந்த 22 தேர்தல் மாவட்டங்களில் ஒவ்வொரு தேர்தல் மாவட்டங்களிலும் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையை கொண்டு தான் இந்த 160ஐயும் பிரித்து கொடுப்பார்கள். அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டம் வித்தியாசப்படுகிறது இந்த ஆசனங்களினுடைய விவரங்கள். அதில் இந்த முறை கொழும்பு, மற்றது யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஆசனம் குறைந்திருக்கிறது. காரணம், பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுடைய தொகை ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிடுற நேரம் குறைந்திருக்கிறது. அதனால் இங்கு குறைக்கப்பட்ட ஆசனங்கள் கம்பஹாவுக்கு ஒன்றும் களுத்துறைக்கு ஒன்று என்று வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆக 160 ஆசனங்கள் அந்த அடிப்படையில் ஒதுக்கப்பட இன்னும் ஒரு 36 ஆசனங்கள் இருக்குது. இந்த 36 ஆசனங்கள் 9 மாகாணங்கள் இருக்குது இலங்கையில். அந்த 9 மாகாணங்களுக்கும் 4 என்கிற அடிப்படையில் வடக்கு மாகாணம், அது மாதிரி மத்திய மாகாணம்னு சொல்லி ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அது பிரித்து கொடுக்கப்படும். இப்படி பிரித்து கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் நிலப்பரப்பு, அங்கு மக்கள் வாழக்கூடிய எண்ணிக்கை, இது எல்லாமே கவனத்தில் கொள்ளப்படும். இப்போ வடக்கு மாகாணத்தை எடுத்துட்டிங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு அந்த 4 ஆசனங்களில் ஒரு ஆசனம் தான் கிடைக்கும். வன்னி மாவட்டத்துக்கு 3 ஆசனங்கள் கிடைக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் வன்னி மாவட்டத்துக்கு மொத்தமாக 6 ஆசனங்கள் உண்டு. யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தமட்டில், தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் 1989ஆம் ஆண்டு அங்கே 11 ஆசனங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் படிப்படியாக ஒவ்வொரு முறை தேர்தலின் போதும் குறைந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2024 6 ஆசனங்கள் தான் அங்கே இருக்கின்றன. மிகப்பெரிய அளவில் அது வீழ்ச்சி கண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. 1989 11 ஆசனங்கள், இப்போது 2024 6 ஆசனங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது யாழ்ப்பாண மாவட்டம். ஒவ்வொரு தேர்தல் மாவட்டங்களிலும் கட்சிகள் பெற்றுக்கொள்ளுகிற மொத்த வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் 5% விட அதிகமாக இருக்க வேண்டும். அதுதான் வெட்டுப்புள்ளி. ஆனால் ஒரு காலத்தில் இது 12.5% இருந்தது. 12.5% வெட்டுப்புள்ளி இருந்த சமயத்தில் சிறுபான்மை கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள், சுயாதீன குழுக்கள் இவங்கெல்லாம் போட்டி போட்டு ஒரு ஆசனத்தை வெல்வது என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது. 1988ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக பிரேமதாஸ் அவர்கள் இருந்தபோது தொடர்ச்சியாக முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவராக இருந்த மர்ஹூம் MHM அஷ்ரஃப் அவர்கள் தொடர்ந்து பல கோரிக்கைகளை முன்வைத்து அவருடன் நேரடியாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டுதான் இந்த 12.5% இருந்த வெட்டுப்புள்ளி ஒரு வகையில் 5% குறைக்கப்படுகிறது. இது குறித்த ஒரு சின்ன வீடியோ பதிவே இருக்கிறது, அதை பார்க்கலாம். பிரேமதாசா என்ற வேட்பாளரைத்தான் சந்திக்க போனோமே ஒழிய ஐக்கிய தேசிய கட்சியை சந்திக்க நாங்கள் போவதில்லை. 2வது சந்திப்பின் போது 12% வெட்டுப்புள்ளி குறைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். 12% வெட்டுப்புள்ளி குறைக்கப்படாவிட்டால் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் சுதந்திரமான அரசியல் தலைமைத்துவத்தை பெற முடியாது என்று நாங்கள் சொன்னோம். அவர் ஆழமாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவரை 2வது தடவைதான் நான் சந்தித்திருக்கின்றேன். அவருடன் கதைத்து முடிந்த போது இரவு சரியாக 12 மணி, 9:30 மணிக்கு தொடங்கி 12 மணிக்குத்தான் வெட்டுப்புள்ளி சம்பவத்தை கதைத்து முடித்தோம். இரவு 12 மணி நான் நினைத்தேன் அத்துடன் பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்து விட்டன என்று நினைத்தேன். உடனே ஒரு மணி சத்தம் கேட்டது.
பிரேமதாஸ் அவருடைய காலடியிலே ஒரு மணி பெல் சத்தம் கேட்டது. சில உத்தியோகத்தர்கள் வந்தார்கள். சொன்னார், டெலிபோன் தட் மேன், டெலிபோன் திஸ் மேன் என்று சொன்னார். நேரம் 12:15 இரவு. நித்திரையில் இருந்தவர்களை எல்லாம் எழுப்பினார். He disturbed the people who were fast asleep. He took the phone and said, I must bring the cut-off point from 12.5% to 5% என்று சொன்னார். நாங்கள் நினைத்தோம் ஏதாவது கற்பனை படங்கள் நடக்கின்றனவா என்று நினைத்தோம். 12.5% கட் ஆஃப் பாயிண்டை 5% குறைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது நான் சொன்னேன், சார், நீங்கள் குறைப்பதாக இருந்தால் பாராளுமன்ற சட்டத்தில் மாத்திரம் குறைத்தால் போதாது, மாகாண சபை தேர்தல் சட்டத்திலும் குறைக்க வேண்டும். ஏனென்றால் மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் முதலாவது தேர்தலுக்கு மாத்திரம்தான் வெட்டுப்புள்ளி இல்லை, அடுத்து வருகின்ற தேர்தல்களில் வெட்டுப்புள்ளி இருக்கின்றது. ஆகவே இப்போது எங்களுக்கு 12 எம்பிமார்கள் இருக்கின்றார்கள். அடுத்த தேர்தலில் எல்லா முஸ்லிம்களும் ஓட்டு போட்டாலும் 12 மாகாண சபை உறுப்பினர்கள் கிடைக்க மாட்டார்கள் என்று சொன்னபோது உடனே சொன்னார், மாகாண சபை தேர்தல் சட்டத்திலும் வெட்டுப்புள்ளியை முற்றாக எடுத்து விடுங்கள் என்று சொன்னார். எனக்கு என்னுடைய கண்களை நம்ப முடியவில்லை, என்னுடைய காதுகளையும் கேட்க முடியவில்லை. இப்போ ஒரு மாவட்டத்தில் ஒரு கட்சி அங்கே அங்கீகரிக்கப்பட்ட வாக்குகளில் மொத்தமாக 5% வாக்குகளை பெற்றுக்கொண்டால்தான் அவர்களுக்கு ஆசனம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு ஆசனம் கிடைக்காது. இந்த அடிப்படையில் லார்ஜஸ்ட் ரிமைண்டர் என்கிற முறைப்படி தான் ஆசனங்கள் ஒதுக்கப்படும். இது குறித்து நாங்கள் தெளிவாக பார்க்கறதுக்கு முதல்ல கொழும்பு மாவட்டத்தின் 2020ஆம் ஆண்டு பொது தேர்தல் முடிவுகளையே உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். கொழும்பு மாவட்டத்தில் 2020ஆம் ஆண்டு தேர்தல் முடிவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா SLPP, SJB, NPP, ஜாதிக ஜனபலவேகி, இந்த 3 கட்சிகளை தவிர ஏனைய கட்சிகள் எல்லாம் 5%க்கும் குறைவான வாக்குகளை மாத்திரம் பெற்றதால் அந்த கட்சிகளை ஒதுக்கிவிட்டு இந்த 3 கட்சிகளையும் தான் முதல்ல நாங்கள் இந்த கணிப்புக்காக எடுத்துக்கொள்ள போகிறோம். SLPP 6,74,603 வாக்குகளை எடுக்கிறாங்க. இப்படி அதிக வாக்குகளை எடுத்து அந்த மாவட்டத்தில் வெற்றி பெற்றதன் காரணமாக ஒரு போனஸ் ஆசனம் கொடுக்கப்படும். 2020ஆம் ஆண்டு கொழும்பு மாவட்டத்தில் மொத்தமாக 19 ஆசனங்கள். இந்த முறை 1 குறைந்திருக்கிறது. ஆகவே கடந்த பொது தேர்தலில் 19 ஆசனங்கள் வெற்றி பெற்ற கட்சிக்கு ஒரு போனஸ் ஆசனம் கொடுக்கப்படும். எஞ்சிய 18 ஆசனங்கள் தான் கட்சிகளுக்கிடையே பிரித்து கொடுக்கப்படும். இப்போ இந்த 3 கட்சிகளும் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் மொத்த வாக்கை கூட்டி பார்க்க வேண்டும். அதாவது 11,29,348 வாக்குகள். இந்த ரிலவெண்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்குகளினுடைய எண்ணிக்கையை எஞ்சியிருக்கக்கூடிய ஆசனங்களால் பிரிக்க வேண்டும். கொழும்பு மாவட்டத்தில் 19 ஆசனங்கள், அதில் 1 ஏற்கனவே போனஸ் ஆசனமாக கொடுக்கப்பட்டு விட்டதால் 18 ஆசனங்களால் இந்த தொகையை பிரிக்க வேண்டும். பிரிக்க நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டிங் நம்பர் தான் 62,741.55. இதனுடைய முழு எண் 62,742. ஆக இந்த 62,742 என்கிற எண்ணிக்கை தான் ஒரு ஆசனத்துக்கான எண்ணிக்கையாக இருக்க போகிறது. இப்போ நாங்கள் 6,74,603 மொத்த வாக்குகளை பெற்ற SLPP-னுடைய அந்த வாக்குகளை 62,742 என்கிற அந்த ரிசல்ட்டிங் நம்பர் வாக்குகளால் பிரிக்கலாம். பிரிக்க நமக்கு கிடைக்கக்கூடிய எண்ணிக்கை 10.75. அதே போல் SJB-யினுடைய மொத்த வாக்குகளையும் கூட அந்த ரிசல்ட்டிங் நம்பரால் பிரிக்கணும். இந்த மாதிரி NPP-யினுடைய மொத்த வாக்குகளையும் பிரிக்கும் போது நமக்கு ஒரு தொகை கிடைக்கும். இப்போ SLPP 10.75% பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தில் அதனுடைய முழு எண் பார்த்தீங்கன்னா 11. ஆக SLPP-க்கு 11 ஆசனங்கள் கொடுக்கப்படும். ஏற்கனவே அவர்கள் ஒரு போனஸ் ஆசனத்தையும் வென்றிருப்பதால் 12 ஆசனங்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றன. அதுபோல் SJB-க்கு 6.17, அதனுடைய முழு எண் 6. ஆகவே அவர்களுக்கு 6 ஆசனங்கள். NPP 1.07, அவர்களுக்கு 1 ஆசனம். அந்த ஆசனத்தினூடாகத்தான் இப்போது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அன்ருகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவானார். இனி இது இலகுவாக முடிந்திருக்கிறது. இந்த முறைப்படி இந்த லார்ஜர் ரிமைண்டர் முறை பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் இன்னும் ஒரு மாறுபட்ட ஒரு நிலைமை உருவாகக்கூடும். கடந்த முறை ரத்னபுரி மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகளை அதற்கு உதாரணமாக தருகிறேன் பாருங்கள். ரத்னபுரி மாவட்டத்தில் 5%க்கும் அதிகமான
அதிகமான வாக்குகளை பெற்றது 2 கட்சிகள் தான். அதில் ஒன்று SLPP, மற்றது SJB. SLPP கட்சி ரத்தினபுரி மாவட்டத்தில் கடந்த முறை 4,46,668 வாக்குகளை எடுக்கிறார்கள். அங்கே வெற்றி பெறுகிறார்கள். அவர்களுக்கு போனஸ் ஆசனம் கிடைக்கிறது. ரத்தினபுரியில் 11 ஆசனங்கள் மொத்தமாக, அதில் போனஸ் ஆசனம் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. SJB 1,55,759 வாக்குகளை தான் எடுத்திருந்தார்கள். ஏனைய கட்சிகள் 5% குறைந்த வாக்குகளை எடுத்தார்கள். அவர்களை ஒதுக்கிவிட்டு இந்த 2 வாக்குகளினுடைய எண்ணிக்கையை கூட்டினால் 6,02,427. ஆக இந்த தொகையை எஞ்சி இருக்கக்கூடிய ஆசனங்களின் தொகையோடு பிரிக்கணும். 10 ஆசனங்களால் பிரித்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய எண்ணிக்கை 60,242.7. இதனுடைய முழு எண் 60,243. நாங்கள் மொத்தமாக கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளை பிரிக்கிற நேரத்தில் ஆசனங்களுக்கான கணிப்பு கிடைக்கும். SLPP பெற்றுக்கொண்ட 4,46,668 மொத்த வாக்குகளை ரிசல்ட்டிங் நம்பரான 60,243 பிரிக்கும் போது 7.41 என்று கிடைக்கும். அதனுடைய முழு எண் 7. SJB மொத்தமாக 155,759 வாக்குகளை எடுத்திருந்தது. ரிசல்ட்டிங் நம்பர் 60,243 பிரித்தால் 2.59, முழு எண் 2. ஆக இந்த 2 கட்சிகளும் 9 ஆசனங்களை வென்றன. அதில் SLPP ஏற்கனவே ஒரு போனஸ் ஆசனத்தை வென்றது. ஆக அவர்கள் 8 ஆசனங்கள், SJB 2 ஆசனங்கள், மொத்தமாக 10 ஆசனங்கள். இன்னும் ஒரு ஆசனம் ரத்தினபுரி மாவட்டத்தில் எஞ்சி இருக்கிறது. இதை இப்போது யாருக்கு கொடுப்பது? இப்போ லார்ஜஸ்ட் ரிமைண்டர் என்கிற முறை பயன்படுத்தப்படும். அதிகூடிய எஞ்சிய வாக்குகளை பெற்ற அந்த கட்சிக்கு தான் அந்த ஒரு ஆசனம் கிடைக்கும். அதிகூடிய எஞ்சிய வாக்குகளை இப்போ எப்படி கணிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SLPP கட்சிக்கு கிடைத்த ஆசனங்கள் 7, போனஸ் ஆசனம் இல்லாமல் கிடைத்த ஆசனங்கள் 7. இந்த 7 என்கிற ஆசனங்களை நீங்கள் ரிசல்ட்டிங் நம்பரான 60,243 பெருக்கி வரக்கூடிய தொகையை அவர்கள் ஏற்கனவே பெற்ற அந்த மொத்த வாக்குகளை வைத்து இந்த தொகையை கழிக்கிற போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எஞ்சிய தொகை தான் SLPP-யினுடைய எஞ்சிய தொகை 24,967. SJB 60,243 என்கிற ரிசல்ட்டிங் நம்பரால் அவங்க பெற்றுக்கொண்ட 2 ஆசனங்களை பெருக்கினீங்கன்னா பெருக்கி வரக்கூடிய தொகை அவர்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளிலிருந்து அந்த தொகையை கழித்தால் 35,273 என்கிற எண்ணிக்கை எஞ்சிய தொகையாக கிடைக்கும். இப்போ இந்த 2 எஞ்சிய தொகைகளில் அதிகூடிய எஞ்சிய தொகை எந்த கட்சிக்கு இருக்கிறது? SJBக்கு இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு ஆசனம் SJBக்கு கொடுக்கப்படும். அந்த அடிப்படையில் ரத்னபுரி மாவட்டத்தில் 3 ஆசனங்கள் SJBக்கு, 8 ஆசனங்கள் SLPPக்கு கிடைத்திருந்தது கடந்த முறை. இந்த அடிப்படையில் தான் இலங்கையினுடைய பொது தேர்தலில் தேர்தல் மாவட்ட ரீதியாக கட்சிகள் பெற்றுக்கொள்ளுகிற மொத்த வாக்குகளின் அடிப்படையில் அவர்கள் வெட்டுப்புள்ளியான 5% அதிகமாக வாக்குகளை பெறுகிற போது ஆசனங்கள் ஒதுக்கப்படுகின்றன. அடுத்த பதிவில் தேசிய பட்டியல் ஆசனங்கள் எவ்வாறு ஒதுக்கப்படுகின்றன என்கிற விவரத்தை பார்ப்போம்.